ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேயில் டைரெக்டாக நம்ம திங்ஸோ பாத்திரம் வைக்காம இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. நல்லா திக்காகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு திங்ஸை எடுக்கும்போது மூவ் ஆகாது. இந்த மாதிரி லைனர் யூஸ் பண்ணும்போது ஃபுட் ஏதாவது சிந்துனா கூட ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ட்ரேவை தனியாக எடுத்து வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வெஜிடபிள் பேஸ்கெட் மேலே இந்த மாதிரி லைனர் ஏர் சர்க்குலேஷனுக்கு கேப் விட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். வெயிட் இல்லாத திங்ஸை அதில் வச்சுப்பேன். சேம் அதே லைனரை இந்த மாதிரி டோருக்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே லைனரை ஃப்ரிட்ஜோட டாப்லேயும் போட்டிருக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்க்கவும் அழகாக இருக்குது. திங்ஸை நகர்த்தினாலும் மூவ் ஆகிறதில்ல, நல்லா க்ரிப்பாகவே இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு சைடில் நான் இந்த 2 ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டியிருக்கிறேங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு என்ன திங்ஸ் வாங்கணும்னு ஞாபகம் இருக்குதோ அந்த டைமில் டக்குன்னு இதில் எழுதி வச்சிட்டோம்னா திங்ஸ் எதுவுமே மிஸ் ஆகிறதில்ல. நான் 2 ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வெஜிடபிளுக்கும், இன்னொன்று மளிகை ஜாமானத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.